அமைச்சர் செந்தில் பாலாஜியை தியாகி என்று அழைத்து சந்தோஷப்பட்டவர் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின். மிகப்பெரிய ஊழல் அமைச்சரான செந்தில் பாலாஜியால் தமிழகத்திற்கு மிகப்பெரிய தலைகுனிவு ஏற்பட்டிருக்கிறது. அமைச்சர் பதவியா அல்லது டெல்லி திகார் சிறைக்கு செல்கிறாயா என்று, அதாவது ஜாமீன் வேண்டுமா அல்லது அமைச்சர் பதவி வேண்டுமா என்று கேட்டு நெருக்கடி கொடுத்திருக்கிறது டெல்லி உச்சநீதிமன்றம். இதையடுத்து தனது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டார் அமைச்சர் செந்தில் பாலாஜி. அவருக்கு பதிலாக அமைச்சர் ரகுபதி செந்தில் பாலாஜி தாக்கல் செய்ய வேண்டிய ஒரு மசோதாவை சட்டசபையில் தாக்கல் செய்திருக்கிறார். செந்தில் பாலாஜி 5 கட்சிகளுக்கு தாவி திமுகவிற்கு வந்தவர். அதிகாரப்பூர்வமாக தனது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டால் இனி எப்போதுமே செந்தில் பாலாஜியால் அமைச்சராக முடியாது. எம்எல்ஏவாக வேண்டுமானால் வர முடியும், ஆனால் இனிமேல் அமைச்சராக வர முடியாது என்கிறார்கள் சட்டம் படித்த அறிஞர்கள். நான் லஞ்சமாக பெற்ற பணத்தை பாதிக்கப்பட்டவர்களிடம் திருப்பி கொடுத்து விட்டேன் என்று வேலைவாய்ப்பு மோசடி வழக்கில் சுப்ரீம் கோர்ட்டில் மனு தாக்கல் செய்தார் செந்தில் பாலாஜி. இதுவே இவருக்கு இப்போது தனக்குத்தானே குழி வெட்டி கொண்ட கதையாகிவிட்டது. விழித்து கொண்ட சுப்ரீம் கோர்ட் இந்த வழக்கை மீண்டும் விசாரிக்க உத்தரவு போட்டது. இதன் பிறகுதான் என்ஃபோர்ஸ்மென்ட் டைரக்டரி இந்த வழக்கில் நுழைந்தது. அமைச்சர் செந்தில் பாலாஜி தனது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு வெறும் எம்எல்ஏவாக வேண்டுமானால் தமிழ்நாட்டில் இருக்கலாம். டாஸ்மார்க் ஊழல் வழக்கில் கைதாகாதவரை வெளியில் இருக்கலாம். டாஸ்மார்க் ஊழல் வழக்கில் கைது செய்யப்பட்டால் செந்தில் பாலாஜி டெல்லி திகார் சிறைக்குத்தான் அனுப்பப்படுவார். அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டதால் இனி எந்த கட்சிக்கு போனாலும் எம்எல்ஏவாக ஆகலாம், ஆனால் ஒருபோதும் அமைச்சராக முடியாது செந்தில் பாலாஜியால். செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்றம் மிகப்பெரிய ஆப்பு வைத்து விட்டது. அடுத்ததாக அமைச்சர் பொன்முடி, அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம், அமைச்சர் துரைமுருகன் ஆகியோரது ஊழல் வழக்குகள் வரிசை கட்டி நிற்கின்றன. மொத்தத்தில் ஸ்டாலின் உதயநிதி குடும்பம் அதிர்ச்சியில் கிடக்கிறது. வரும் 2026 வருட சட்டசபை தேர்தலில் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வர முடியாத சூழலே தமிழ்நாட்டில் நிலவுகிறது. இதுதான் இப்போதைய இன்றைய தமிழக அரசியல் சூழ்நிலை. யூனிவர்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.